வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் பூ சாதம் தாங்க. வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். தேங்காய் ஒரு மூடி துருவி வச்சுருக்கேன். உளுந்தம்பருப்பு 2 ஸ்பூனுங்க, நிலக்கடலை 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு 2 ஸ்பூனுங்க, கடுகு 1 ஸ்பூன் போதும், கருவேப்பிலை 2 கொத்து எடுத்து வச்சுருக்கேங்க, சாப்பாடு 1 கப்பில் எடுத்து வச்சுருக்கேன், வரமிளகா 4 விதையை நீக்கிட்டு வச்சுருக்கேங்க, தேங்காய் எண்ணெய் தேவையான அளவுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாங்க. சூடானதும் தேவையான அளவுக்கு தேங்காய் ஊற்றிக்கலாமுங்க. தேங்காய் எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 2 ஸ்பூனு கடலைப்பருப்பு போட்டுக்கலாமுங்க. கூடவே உளுந்தம்பருப்பும் 2 ஸ்பூன் போட்டுக்கலாமுங்க. நிலக்கடலை 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட போட்டுக்கலாம். பொரிஞ்சு வந்துருச்சுங்க ப்ரௌன் கலராக. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வரமிளகாயும் 4 கிலோ வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாங்க. எல்லாம் போட்டு கிளறிட்டு கடைசியாக உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறோங்க. கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கிறோங்க. அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அந்த சூட்டோட. இது கூடவே கையோட சூடாக சாப்பாடு போட்டு கிளறிடலாங்க. சாப்பாடு சுடுதுங்க, அதனால் நான் அப்படியே கொட்டிடுறேன். இது கிளறிக்கலாங்க. இது கூடவே மறுபடியும் மீத வச்சுருக்கிற தேங்காய் பூவை போட்டு கிளறிக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் தேவைன்னா மறுபடியும் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க, மேலே நல்லாயிருக்கும். தேவைப்படாது வேண்டான்னா நான் கொஞ்சம் மாற்றிக்கிறேங்க. இன்னும் நல்லா சூப்பராக நல்ல மனம். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பவுலில் மாற்றிக்கிட்டோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடனுங்க.